கைஸ் நம்ம சவுத்தில் இருக்கிறதுனாலே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது காமர்ஸில். அது என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போது இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸு, ஆன்லைன் செல்லிங் ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நார்த்துலேருந்து தான் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் ஆகுது. இப்போ இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து நார்த்தில் தான் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நார்த்தில் இருக்கிற செல்லர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே ப்ராடக்ட்ஸ் எடுத்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆன்லைனில். அங்கே வந்து மற்ற செல்லர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இப்போ ஒரே ப்ராடக்ட்டுக்கே நிறைய செல்லர்ஸ் வந்து நார்த்தில் இருப்பாங்க. ஆனால் நார்த்தில் இருக்கிற செல்லர்ஸ் வந்து ப்ராடக்டை தமிழ்நாட்டில் விற்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதாவது நார்த்லேருந்து ப்ராடக்ட் ஷிப் ஆகும், அது ஓகே. ஆனால் 1 டே டெலிவரி, 2 டேஸில் டெலிவரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் இங்கே ப்ராடக்ட்டு அந்த நியர்பை லொக்கேஷனில் இருந்தால் மட்டும்தான் கஸ்டமருக்கு ஸ்பீடாக டெலிவரி ஆகும். இப்போது நம்ம சவுத்தில் இருக்கிறதுனால நார்த்லேருந்து ப்ராடக்ட் எடுத்து சவுத்லேருந்து நம்ம செல் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு ஸ்பீடு வந்து கஸ்டமருக்கு டெலிவரி ஆகும். ப்ரைஸ் மோஸ்ட் மேபி அவங்க கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கலாம். பட் வந்து கஸ்டமர் இப்போ எதிர்பார்க்கறது என்னென்னா ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு டெலிவரி ஆகுதா. பெரிய ப்ராடக்ட்ஸுக்கு தான் வந்து கம்பேரிசன் அதிகமாக பார்ப்பாங்க, ப்ராடக்ட் அதாவது காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றது. பட் 300, 400, 500 ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு அவங்க சர்ச் பண்ணி தேட மாட்டாங்க. ஓகே, ஓரளவுக்கு அஃபர்டபுளாக இருக்குன்னா ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ நம்ம சவுத்தில் இருக்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜ். அதே விஷயம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கும். எப்படின்னா நார்த்லேருந்து நம்ம இங்கே சவுத்துக்கு வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரோன்னா லாஜிஸ்டிக்ஸுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா காமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.